வீடியோ ஹஜ் செய்யக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக உள்ள வீடியோ. இப்போ ரீசெண்டா நமக்கு ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு. சோ அத பத்தின கிளாரிபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் நம்ம தான் ஹஜ் செய்யலையே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா சோ மேபி இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டா வந்த அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஹஜ் செய்யக்கூடிய பயணிகள் மெஹந்தி போட்டு போறதுனால அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ல இருக்கக்கூடிய அந்த மெஹந்தினால பயோமெட்ரிக் சிஸ்டம் ப்ராசஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகல. அதனால அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல, இமிகிரேஷன் டிலே ஆகுது, அவங்களுடைய கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப நம்மளுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் ரியலா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலயுமே போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். சோ நம்மளுடைய எல்லா சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்லயும் நமக்கு கிடைச்சது என்னன்னாக்கா, சோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சோ மெஹந்தி போட்டு போறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏற்படுது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சோ அதுக்காக யாரும் அதை பத்தி பயப்பட வேண்டாம். பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு அது கட்டாயம் கிடையாது, அது சுண்ணாவும் கிடையாது. சோ ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ கடமையான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் செஞ்சுட்டு போய் அதனால எந்த ஒரு ரிஸ்காவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, சோ அந்த மாதிரியான நம்ம ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். இது ஃபேக் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சப்போர்ட் பண்ணவோ இல்ல என்கரேஜ் பண்ணவோ இல்ல. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மெஹந்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹஜ் செய்யக்கூடியவங்களுக்கு இது கட்டாயம் கிடையாது, இது சுண்ணாவும் கிடையாது. சோ பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நபராக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கும் போது எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்மளுடைய செயலை கொண்டு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்ட கூடாது நம்மளுடைய பிரயாணத்துக்கு அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுமோ, எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களுடைய பிரயாணத்தை லேசாக்கி அவங்களுடைய ஹஜ் சிறப்பாக முடியணுங்கிறதுக்காகவும் அவங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பா துஆ செய்வோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேபி நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலமா அல்லாஹ் தஆலா நமக்கும் நற்கூலி வழங்குவான். பிழைகள் ஏதாச்சும் இருந்தாக்கா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.